பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான தெய்வங்கள், அவதாரங்கள் அப்படிலாம் சொல்லி நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கு போனாலும் விதவிதமான அந்த மதங்கள், மத நம்பிக்கைகள், தெய்வங்கள், தெய்வ நம்பிக்கைகள். ஆனால் எந்த ஒரு காரியத்திலையுமே இயேசு கிறிஸ்துவை போல ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவதாரம் வந்தாங்க, போனாங்க, மரித்தாங்க, போயிட்டாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த அவதாரத்தில் இப்படி மரிச்சார், அந்த அவதாரத்தில் அப்படி மரிச்சார், அந்த அவதாரத்தில் இப்படி மரித்தார், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா மரித்த உயிரோடு இருக்கிற ஒருவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் மரித்த உயிரோடு கூட இருக்கிறவர். யோபு 19 அதிகாரம் 25 பக்தன் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என் இரட்சகர், என் ஆண்டவர், என் தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்து போனவர் அல்ல, என்னைக்கு வாழ்ந்தார் போயிட்டாரு சொல்லக்கூடியவர் அல்ல. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு பக்தன் ஒரு மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்படி சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், மரித்த உயிரோடு இருக்கிற ஒருவர். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காகத்தான் மரித்து உயிர்த்தெழுந்தார். உங்களுடைய பாவங்கள், வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டு மரணத்தை ஜெயித்து நான் வெற்றி சிறந்தேன்னு சொல்றார். ஏன்னா உங்களுக்கு ஜெயம் கொடுக்க. வாழ்க்கையில் அனுதினம் எத்தனை போராட்டம் வருது. பாவ போராட்டம், வியாதி போராட்டம், பிசாசு போராட்டம், மனிதரால் போராட்டம். இயேசு ஜெயித்தார் மரணத்தை. உங்களுக்கு ஜெயம் கொடுக்க உயிர் தெழுந்தார். அவர் உள்ளத்தில் இருக்கனால தான் எனக்கு மரண பயம் இல்லை.